ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 சரித்திரம் படைக்கக்கூடிய வருஷம், ஆனந்தம் பெருகக்கூடிய வருஷம், நிம்மதி கிடைக்கக்கூடிய வருஷம், இன்னும் சொல்ல போனா ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய வருஷம். என்னங்க இதெல்லாம் நிறைய சொல்றீங்க, இதெல்லாம் நடக்குமான்னு நினைக்கிறீங்க, கரெக்டா? ஒன்னே ஒன்று சொல்றேன் கேளுங்க. நீங்களாவே இருங்க, இதுதான் முக்கியம். நீங்க மற்றவங்களுக்காக உங்க கொள்கைகளை மாத்திக்காதீங்க. நீங்கள் விரைவில் பிரபலம் அடையக்கூடியவர்கள். ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் விரைவில் பிரபலமாவீங்க. யூடியூப், இன்ஸ்டாகிராமு, சினி ஃபீல்டில் நிறைய இருப்பீங்க. மீடியாவில் இருப்பீங்க, விளையாட்டில் இருப்பீங்க, அரசியல்வாதியாக இருப்பீங்க, ஒரு வீட்லேயும் கிங் மேக்கராக தான் இருப்பீங்க. ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பீங்க. இதுதான் ரிஷபம். இப்படிப்பட்ட ரிஷபத்துக்கு என்றைக்குமே திடீர் ஜாக்பாட் தான். காரணம் என்னன்னா, பளிச்சுன்னு ஒரு விஷயத்த பதிவிடுறது தான் ரிஷபத்தோடைய பெரிய பலமே தான். நான் ஒரு வெள்ளை கலர் ஷர்ட் போட்டுட்ருக்கேன், ஒரு நீல கலர் ஷர்ட் போட்டுட்ருக்கேன்னா யாருக்காகவும் மாற்றிக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னை யார் என்ன வேணால் சொல்லட்டும், ஆனால் என்னை மாற்றிக்கிறதுக்கு அவசியம் இல்லை. இது மாதிரி கொள்கையை கொண்டவர்கள், தன் கொள்கையில் ஆணித்தரமாக இருக்கக்கூடியவர்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்களாவே இருங்க. மற்றவங்களுடைய பேச்சை கேட்காதீங்க, காது கொடுத்து கேட்காதீங்க, காது கேட்காத மாதிரியே இருங்க. மற்றவங்களுடைய பேச்சு நம்ம கேட்க ஆரம்பித்தோம்னா நம்மளுடைய செயலில் தோல்வியை தான் காணணும், செயலுடைய தரமும் குறையும். ஆனால் மற்றவங்க பேச்சை நீங்கள் கேட்க மறுத்துட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம். எஜமானராக இருப்பீங்க. நிஜமாக ரிஷபராசிக்காரர்களே, நீங்கள் முடிவெடுத்து நீங்களே செயல்பட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம். ராஜயோகம் உங்களுக்கு இருக்கு. வியப்பாக உங்கள் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கும். இப்படிப்பட்ட ரிஷபத்துக்கு 2025 எதிர்பாராத அளவிலே நன்மைகள் கொடுக்கக்கூடிய வருஷம். அதுவும் முக்கியமாக உங்களுடைய சரிவை நோக்கி பல பேர் காத்திருப்பாங்க. நீங்கள் சரிஞ்சிடணும். உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களாக இருக்கட்டும், உங்கள் உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், நீங்கள் பழகும் ஆட்களாக இருக்கட்டும், பகையாளியை விட சுற்றி இருக்குங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இவங்க எப்போ சரிவாங்க, இவங்க எப்போ தோல்வி அடைவாங்க, இவங்க எப்போ மனம் வருந்துவாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் கடவுள் இடமே கொடுக்கல, கவலையே படாதீங்க. முக்கியமாக என்னென்னா, சரிவை காட்டக்கூடிய சனியே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. திருக்கணித அடிப்படையில் வருஷத்தோட மார்ச் மாதம் 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வராரு. ஒரு 90 நாள் தான் கேஃபு, 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்போ டபுள் ப்ரொமோஷன். நீங்கள் சாதாரணமாக சின்ன விஷயத்தை ஐடியா கொடுத்தா கூட அது பெரிய விஷயமாக இருக்கும். ஆனால் எதையும் பயந்துக்கிட்டு செய்யாதீங்க. உங்களுடைய பயமே உங்களை அழிச்சிடும். பயமே கொள்ளாதீங்க. நீங்கள் என்னைக்கு பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு செயலில் இறங்குறீங்களோ அன்னைக்கு நிச்சயம் வெற்றி. பயத்தை உதறி தள்ளிட்டு செயலில் ஈடுபட்டீங்கன்னா அன்றைக்கே வெற்றி ஆரம்பிச்சிடும். சில கொள்கைகள் அது சில பேருக்கு பிடிக்கும், பல பேருக்கு பிடிக்காமல் போகும். அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஒரு கொள்கை வெற்றியை கொடுக்கும். அது எந்த கொள்கையாக இருந்தாலும் சரி, அந்த கொள்கையில் நீங்கள் நிலையாக இருங்க. அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் கொள்கையை, அவங்களாம் வெற்றி பெறவே முடியாது. சில பேர் கொள்கையை பயந்து பிடிச்சிட்டே இருப்பாங்க, அவங்களும் வெற்றி பெற முடியாது. ஏன்னா இவர் ஒரு திராணி இல்லாத மனிதர். ஒரு முடிவு கட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் முடிவு எடுத்தீங்கன்னா திறமையான முடிவுகளாக எடுப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், லட்சியமாக வாழக்கூடியவர்கள். நான் மீண்டும் மீண்டும் பதிவிடுறது, இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தில் உங்களுக்கு வெற்றி வாகை எளிமையாக சூட போகிறீங்க. எதிர்காலத்துக்கான நல்ல ஒரு ஃபவுண்டேஷனை போட போகிறீங்க. தீர்க்கமான ஆயுள், திடகாத்திரமான ஆரோக்கியம், செல்வ வளம், தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் சீக்கிரம் நடைபெறக்கூடிய பவர். முதல்ல 2025 சுப காரியங்கள் அதிகமாக நடக்கும். இன்னும் சொல்ல போனால் உங்களை பாதுகாப்பாக ஆண்டவன் உங்களை வைத்துக்கொள்ள போகிறான். உங்கள் மேலே ஒரு தூசு துரும்பு படாத அளவுக்கு கடவுளுடைய ஆட்டம் இருக்கும். கடவுளுடைய நேரடி பார்வையில் 2025 வரக்கூடிய ராசி எதுனா ரிஷபராசி தான். கடவுளுடைய நேரடி பார்வை. இது ஒரு அற்புதமான நேரம். நம்ம பின்னாடி ஒருத்தன் பேசுவானோ, நம்மளை ஏதாச்சும் சொல்லுவானோ, இப்படிலாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் தூக்கி எறிங்க, வேண்டாம். யார் என்ன பேசணும் நமக்கு என்ன? நம்ம போகிற ரூட்டு கரெக்டு தான். பேசணுன்னே நம்ம முன்னாடி கோச்சம் போடுவோம். இதான் உலகம், இதான் வாழ்க்கை. வாழ்க்கையோட தத்துவத்தை முன்னாடியே புரிஞ்சுப்பீங்க. இது இப்போ நல்ல பேரை கொடுக்கும், பலனை கொடுக்கும். உங்கள் லைஃப்பில் பாஸ்டில் நடந்த சில விஷயங்கள் இதுதான் அன்றைக்கி நடந்ததா அப்படின்னு ஃபீல் பண்ணி சந்தோஷப்படுவீங்க. சந்தோஷமான ஃபீலிங். ஒரு காலத்தில் குடும்பத்திற்காகவோ வீட்டுக்காகவோ வேலைக்காகவோ ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க. அதில் ஒரு நன்மை ஏற்படும். கடந்த ஆண்டுகளில் வருத்தத்தை தந்த விஷயங்களில் இந்த ஆண்டு மகிழ்ச்சியை கொடுக்கும். ரிஷபராசிக்காரர்களே, இது உண்மை. கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெகுவாக வெற்றி பெறுவீங்க. பெரிய முயற்சியே தேவையில்லை, போகிற போக்கில் சக்ஸஸ் தான். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அமோகமான வெற்றி கிடைக்கும். முதலீடுகளை குறைத்து போட்டு வெற்றி பெற முடியும். யாரோ ஒருத்தர் உங்களுக்கு விளம்பரம் பண்ணுவாங்க. இதை விட என்ன சக்ஸஸ்ஸு? மீடியாவை சார்ந்த பீப்புளுக்கு ரொம்ப சக்ஸஸ். அரசியல் சார்ந்த அரசியல்வாதிக்கும் ரொம்ப சக்ஸஸ். ஏன்னா உங்களை நீங்கள் விளம்பரப்படுத்திக்கவே வேண்டாம். அரசியல் மீடியாவில் இருக்கிறவங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஏன் மாணவ செல்வங்களாக இருக்கட்டும், வியாபாரத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், நீங்கள் உங்களை விளம்பரப்படுத்த வேண்டாம். உண்மையிலே ரிஷபத்துக்கு நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்குன்னு நினைப்பீங்க. இதுதான் ரிஷபம். இந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம்? காதில் வாங்காமல் பயன்படுத்திக்கிறோம். காதில் வாங்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு பவர் உருவாயிடுச்சு.
இந்த உலகத்தை வலம் வரக்கூடியவர்களாக நீங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறீங்க. காரணம் என்ன தெரியுமா? உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற வைராக்கியம். ரிஷபராசிக்காரங்களாவே ஒரு சிறு வைராக்கியம் உள்ளுக்குள்ளே இருக்கும். வைராகியன்றது எப்படி தெரியுமா? வைரம் மாதிரி. வைரம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து கடிச்சிட முடியாது. அப்போ வைராகியம் எப்படின்னா அந்த அளவுக்கு பவரானது. அந்த வைராகியத்தை விடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல நேரம் ரிஷபராசிக்காரர்களே. அதுவும் 2025 சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குது. 2 பெயர்ச்சிகளும் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்குது. மிகப்பெரிய அளவில் உயர போறீங்க. மகிழ்ச்சிகள் சம்பவிக்க போகுது. வீட்டில் சுப காரியங்கள் நடக்க போகுது. பண புழக்கங்கள் அதிகரிக்க போகுது. ஒரு ஆனந்தம், ஒரு ஹாப்பி, ஒரு ஃபுல்ஃபில் லைஃபு. அப்பா வாழ்ந்தான் ஐயா, எனக்கு ஒரு நிம்மதி இருக்குய்யா. ஏதோ ஒரு விஷயத்தில் நான் சொல்கிற வார்த்தைங்க பதிவாகுதான்னு பாருங்கள். இந்த 2025 நீங்கள் ஒரு இடத்துல சொல்லுவீங்க, நான் நிம்மதியாக இருக்கேன்யா அப்படின்னு. இந்த வார்த்தைக்கு தானே வாழ்ந்துட்டுருக்குறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி, அதில் வெற்றி பெற்று உங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய நிலை இந்த 2025 ஏற்படும். தெய்வ தரிசனம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். நிறைய சிவாலயங்களுக்கு போங்க. இந்த வருஷத்தில் மாதம் ஒரு சிவாலயம் போங்க. நீங்கள் ஒரு கோவிலுக்குள்ளே போனீங்களாவே ஒரு வைப் உங்களுக்கு வரும். சிவாலய தரிசனம். சிவனை அதிகமாக ரிஷபராசிக்காரங்கள் வழிபாடு பண்ணுங்கள். எதுவுமே சிவன் கோயிலுக்கு நீங்கள் வாங்கிட்டே போக வேணாம். எதுவுமே வாங்கிட்டும் வர வேணாம். சிவனை பார்க்க போங்க. உங்களுக்கு இந்த வருஷம் அதான் வேலை. சிவனை பார்க்க போங்க. அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் விபூதியை வாங்கி நெத்தியில் வச்சுக்கங்க. அவ்வளோதான். விபூதி கூட வீட்டுக்கு எடுத்து வராது. கொஞ்சோண்டு விபூதியை தடவி நெத்தியில் வைங்க. ஏன் இவ்வளோ ஹார்டாக சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? நமக்கு எந்த களங்களை ஏற்படுத்தினாலும் பல பேர் தெளிவாக இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் இடமே கொடுக்கக்கூடாது. சில பேர் ரிஷபராசிக்காரர்கள் சில கொள்கைக்காக தாடி வளர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில பேர் தவம்னு சொல்லுவாங்க. இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன்னு. தவநிலையை அடைய போகிறீங்க. அதனால தான் சக்ஸஸ் வரப்போகுது. இன்னும் சில பேர் பிடிவாதமாக இந்த ட்ரெஸ்ஸை நான் மாற்ற மாட்டேன். நான் சொன்னல ஒயிட் கலர், இந்த மாதிரி தான் நான் இப்படி தான் ட்ரெஸ் போடுவேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த வைராகி நிலையால் தான் நீங்கள் சக்ஸஸ் அடைய போகிறீங்க. கல்வி, இந்த வருஷத்தில் கல்வி உயரப்போகிறது. இந்த வருஷத்தில் மக்கள் மனசை புரிந்து மிக செல்வந்தராக மக்களுடைய மனசில் இடம் பிடிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. இந்த 2025 உங்களுக்கு சிறு கடுகு அளவு கூட களங்கள் கிடையாது. ஆனால் களங்களை ஏற்படுத்த பல பேர் களம் இறங்குவாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. யாராக இருக்கட்டும், உங்களுக்கு கடவுள் கூட துணை இருக்கிறாரு. மறக்காமல் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.